கொஞ்ச நேரம் ஆண்டோடைய வசனத்தை வேகமாக தியானிப்போம், வாசிக்க கேட்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம். டியூட்டானமி சாப்டர் 11 verse 12. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல், வருஷத்தின் துவக்கம் முதல், வருஷத்தின் முடிவு மட்டும், வருஷத்தின் முடிவு மட்டும் எப்போதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். எப்போதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மீது வைக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. இங்க மோசே சொல்லுகிறார், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் இறுதி வரைக்கும் எனக்கு ஒன்று தெரியும், கர்த்தருடைய கண்கள் என் மீது இருந்தது. கர்த்தருடைய கண்கள் என் மீது இருந்தது. 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 3-5 வசனத்தை வாசித்தால், அவன் யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான் என்று போடப்பட்டிருக்கிறது. அவன் யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். வேதத்தில் பல தேவ மனிதர்களை குறித்து, ராஜாவை குறித்து, சில உத்தமர்களை குறித்து, சில பரிசுத்தவான்களை குறித்து, சில நீதிமான்களை குறித்து ஆண்டவரே சில வார்த்தைகளை சொல்லிட விசேஷித்த சாட்சி இருக்கிறது. முன்னும் இருந்ததில்லை, பின்னும் இருந்ததில்லை. அப்படி பல தேவ மனிதர்கள் உண்டு. அதுல 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம். உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், உனக்கு தந்தே. இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை. சாலமோனை பத்தி வேதம் சொல்லுகிறது, உனக்கு சரியானவன் உனக்கு முன்பும் இருந்ததில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. ஆண்டவரே சொல்றார், முன்னும் பின்னும் ஒருத்தன் இப்படிப்பட்ட ஆள் கிடையாது என்று. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையினாலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்தது இல்லை. எசேக்கியாவை பத்தி வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட ஒருத்தனை நான் முன்னும் பார்த்ததில்லை, பின்னும் பார்த்ததில்லை. யோபு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தில் யோபுவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் சாத்தானை நோக்கி நோக்கி என் தாசனாகிய யோபு மேல் கவனம் வைத்தாயோ, கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஒருவனும் இல்லை. யோபு பத்தி சொல்றார், அவனுக்கு முன்னும் இருந்ததில்லை, பின்னும் இருந்ததில்லை. அவனை போல உத்தமன் ஒருவனும் இல்லை, அதுக்கு பின்னாடி ஒருவனும் இருக்க போகிறதும் இல்லை. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்துல வாசித்தால், தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் நாள் தொடங்கி இஸ்ரவேலில் அப்படிக்கு ஒத்த பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. யோசியாவும் ஆசாரியரும் லேவியரும் யூதா அனைத்தும் இஸ்ரவேலில் வந்திருந்தவர்கள் எருசலேமின் குடிகளும் ஆசரித்த பஸ்காவை போல இஸ்ரவேல் ராஜாக்களில் ஒருவனும் இப்படி யோசியாவை போல பஸ்கா ஆசரித்ததில்லை. 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்துல வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கிடத்திற்கு தன் முழு இருதயத்தோடும், தன் முழு ஆத்துமாவோடும், தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனை போல ஒத்த ராஜா அவனுக்கு முன்னும் இருந்ததில்லை, அவனுக்கு பின்னும் இருந்ததில்லை. இவன் எருசலேமையும் யூதாவையும் சுத்திகரிக்க தொடங்கினான் அப்படின்னு இருக்கு. எப்படி தொடங்கினான்? சுத்திகரிக்க தொடங்கினான். நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 2, 8, 21, 31 குறிச்சுக்கோங்க. 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் verse 2, 8, 21 and 31. இந்த எல்லா வார்த்தைகளிலும் அவன் எப்படியெல்லாம் சுத்திகரித்தான்னு பைபிள் இருக்கு. அது என் பிரசங்கம் இல்லை, நான் உங்களுக்கு சும்மா ஒரு பாயிண்ட் சொல்றேன். முதல்ல அவன் செஞ்சது என்ன தெரியுமா? எப்படி சுத்திகரித்தான்னா, அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து
the sight of the Lord, ஆண்டவருடைய பார்வையில அவன் தன்னை சுத்தவானா காத்திக் கொள்ளுகிறதற்கும் சுத்திகரிக்கிறதற்கும் அதிகமா பிரயாசப்பட்டான். சிலர் மனுஷனுக்கு முன்னாடி தங்களை சுத்தவானா காண்பிப்பார்கள், உலகத்துக்கு முன்னாடி தங்களை பரிசுத்தமான காண்பிப்பார்கள். ட்ரெஸ்ஸில் காமிக்கலாம், நடையில் காமிக்கலாம், பேச்சில் காண்பிக்கலாம், தங்களுடைய வாழ்க்கையில் வெளியரங்கமான தோற்றத்தில் பல காரியங்களை செய்து உலகத்துக்கு முன்னாடி, மனுஷனுக்கு முன்னாடி, ஊழியத்துக்கு முன்னாடி, சபைக்கு முன்னாடி, குடும்பத்துக்கு முன்னாடி, மனைவிக்கு முன்னாடி, பிள்ளைகளுக்கு முன்னாடி, புருஷனுக்கு முன்னாடி தன்னை சுத்தவானாய் காண்பிக்கலாம். ஆனா ஒருவர் இங்க சொல்றார், கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் செய்கிற நன்மையானாலும் தீமையானாலும் அந்தரங்கமானாலும் வெளியரங்கமானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அவருக்கு மறைவாய் ஒன்றும் இருந்ததில்லை, எல்லாம் வெட்ட வெளிச்சமும் பட்ட பகல போல நிர்வாணமாய் இருக்கிறது. எல்லாவற்றையும் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிற தெய்வன் இருக்கிறபடியால் சபையே, நான் மனுஷனுக்கு முன்னாடி அல்ல, சபைக்கு முன்னாடி அல்ல, என் குடும்பத்துக்கு முன்னாடி அல்ல, கர்த்தரின் பார்வைக்கு முன்பாக என்னை சுத்தவானாய் பார்க்கணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பார்வை, அதைத்தான் நான் இன்னைக்கு பேச போறேன். உபாகம் 11:12 பார்த்தோம்ல, இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் இறுதி மட்டும் அதன் மீது கர்த்தருடைய கண் வைக்கப்பட்டிருக்கிறது. என் மேல கர்த்தருடைய கண் வைக்கப்பட்டிருக்கிறது. என் பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கண் வைக்கப்பட்டிருக்கிறது. என் வியாபாரத்தின் மேல கண் வைக்கப்பட்டிருக்கிறது. என் ஊழியத்தின் மீது, நம் திருச்சபையின் மீது கர்த்தருடைய கண். யார் கண் இங்க இருந்ததோ தெரியல, அவருடைய கண் வைக்கப்பட்டிருந்தது. என் பிள்ளை மேல இருந்தது, என் குடும்பத்தின் மேல இருந்தது, எங்க சபை மேல இருந்தது, எங்க தூத்துக்குடி மாவட்டத்தின் மேல வைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய கண் வருகிற வருஷம், இந்த வருஷம் வரைக்கும் இருந்துச்சுன்னா, கம்மிங் இயர்ல கர்த்தருடைய கண் என் மேல இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 ஆசீர்வாதத்தை நான் வேகமா சொல்ல போகிறேன். நம்ம மேல கர்த்தருடைய கண் வைக்கப்படணும். வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உனக்கு போதித்து, நான் உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவரோடு சொல்லுகிறார், வருஷத்தின் துவக்கம் முதல் இறுதி வரை அதன் மீது என் கண் வைக்கப்பட்டிருந்தது. சபை மேல, குடும்பத்தின் மேல இது வரைக்கும் கர்த்தருடைய கண் இருந்தது. இந்த வருஷ இறுதியில் மீண்டும் கர்த்தர் உங்களுக்கு நினைப்பூட்டி உங்களை உற்சாகப்படுத்துகிறார். கமிங் 2025 ஆண்டவர் சொல்றார், உன் மீது என் கண்ணை நான் வைக்க போகிறேன். வைத்து என்ன செய்ய போறேன்? ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உனக்கு என்னென்ன போதிக்கணுமோ அதெல்லாம் போதித்து என் கண் அதன் மீது வைக்கப்பட்டிருக்கும். பல வேளையில், பல நேரங்களில் குடும்பம் பல நேரத்தில் தாறுமாறா போயிருக்கலாம். சில நேரம் சில கீழ்ப்படியாத பிள்ளைகளின் நிமித்தம், சில நேரம் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காத ஒரு சவுலை போல, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனத்தை போல கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ? ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். ரெண்டகம் பண்ணுதல் பிள்ளிசூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தை புறக்கணித்து தள்ளினபடியா அவர் உம்மை ராஜாவா இராதபடி புறக்கணித்து தள்ளினார். ஆண்டவருடைய வார்த்தைக்கும் சத்தத்துக்கும் கீழ்ப்படியாதபடி, தேவன் சொன்னதை மீறி, தேவ சித்தத்துக்கு மீறி ஒருவேளை நீங்கள் நடந்தோ செயல்பட்டோ இருப்பீர்களானா, இந்த ஆராதனையில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், வருஷத்தின் துவக்கம் முதல் இறுதி வரைக்கும் கர்த்தருடைய கண் அதன் மீது வைக்கப்பட்டது உண்மையானால், கர்த்தர் உங்கள் மீது விசேஷித்த கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். நீங்க
நீங்க நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவா, உங்களுக்கு போதிப்பா. உங்க பிள்ளைய நடத்த, உங்க வியாபாரத்தை நடத்த, உங்க வேலையை நடத்த, உங்க ஊழியத்தை நடத்த, உங்க குடும்பத்தை நடத்த எந்தெந்த வழியெல்லாம் அடைத்து இருக்கிறதோ, எந்தெந்த பாதெல்லாம் தெரியாம இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் இருள் இருக்கிறதுன்னு சொல்லுகிறீர்களோ, 2024 இறுதியில் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார், உன் மீது என் கண்ணை வைக்க போகிறேன், உனக்கு ஆலோசனை கொடுக்க போகிறேன். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமை பார்த்து, பா இங்க வா, நீ போ, நான் உனக்கு தேசத்தை, இனத்தை, தகப்பன் வீட்டை விட்டு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. டக்குன்னு கிளம்பிட்டார். ஒரு சின்ன ஆலோசனை தான், வேற ஒண்ணுமே, ஏன் எதுக்கு ஒண்ணுமே கேட்கல, டக்குன்னு கிளம்பி போயிட்டார். 13ஆம் அதிகாரம் நீங்க வாசிச்சு பாருங்க. லோத்துவை விட்டு போ, உடனே போயிட்டார். 14ஆம் அதிகாரம் சோதம் குமாராவை விட்டு போ, உடனே கிளம்பிட்டார். 15ஆம் அதிகாரம் பாருங்க, செய்ய வேண்டிய காரியத்தில் சோர்ந்து போயிருந்த போது எழும்பு, டக்குன்னு எழும்பிட்டார். 18ஆம் அதிகாரத்து பாங்க, இதை விட்டு உத்தமன் ஆயிரு, ரைட், ஆண்டவர் டக்குன்னு விட்டார். 18ஆம் அதிகாரம் காத்திருந்தவன் ஆண்டவர் பலப்படுத்தி எழும்பி போன்னு சொல்லி ஜெபிக்க சொன்னார், உடனே கிளம்பிட்டார். 22ஆம் அதிகாரம் பிள்ளைய கர்த்தர் 21 தந்தார், 22 பிள்ளையை போய் பலி செலுத்தினார், உடனே கிளம்பி போயிட்டார். 23ஆம் அதிகாரம் கேத்துராலையும் அவள் பிள்ளைகளை விடுன்னு சொன்னார், உடனே விட்டுட்டார். 20ஆம் அதிகாரத்தில் ஆகார விடுனார், இஸ்மவேலை விடுனார், உடனே விட்டுட்டார். இம்மீடியட். இந்த வருஷம் நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் சொல்ற ஆலோசனையை மாத்திரம் நீங்க கேட்டு மட்டும் உங்க மேல கண்ணை வச்சு சொல்லுவார் தெரியுமா, அந்தந்த நேரத்தில் அந்தந்த சமயத்தில் ஏற்ற சமயத்தில் சொல்லுகிற வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பளத்துக்கு சமம் என்று இருக்கிறபடியால் என்னத சொன்னாலும் உடனே கேட்கறதுக்கு நீங்க ரெடியா இருந்தா உங்க மேல அவர் கண்ணை வச்சு சொல்லிக்கிட்டே இருப்பார். நட, போ, செய், போகாத, வேணாம், இது பண்ணு, இந்த ஆள் தேவையில்லை, ஜாயின் சேர்ந்து நில்லு, சரிசனத்தில் நின்று, அங்க போகாத, இது வேண்டாம், இது உனக்கு தெரியல, இது சுயத்துல முடிவெடுக்க, இந்த உறவு தான் சரி, இது தவறு, ஆமா இந்த பொண்ணு தான் உனக்கு நான் வச்சிருக்கேன், இந்த பிள்ளைய தான் வச்சிருக்கேன். கர்த்தர் உங்களுக்கு காண்பித்து ஆலோசனை சொல்ல அவர் போதுமானவர். ஆமென். நம்ம அப்பா மொத்தத்தில் எப்படி தெரியுமா, குழப்ப மாட்டார். குழப்ப வியாதி கிடையாது. பக்கத்தில் கொடுங்க. சிலர் ஆலோசனை பேரில் குழப்புன்னு குழப்புவாங்க. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் உங்களுக்கு பல பேர் ஆலோசனைங்கிற பேரில் குழப்புன்னு குழப்பியிருப்பாங்க. போனதெல்லாம் போட்டும் விட்டுருங்க. இனிமே 2025 உங்கள் மேலே ஒருத்தர் கண் வைத்து ஆலோசனை சொல்ல போகிறா. அதுக்கு மட்டும் செவி கொடுத்தா மட்டும் போதும், அதை மட்டும் கேட்டு நடந்தால் மட்டும் போதும். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? பிலிப்பு இங்கே வா. என்ன பிலிப்பு? போய் ரதத்தோட சேர்ந்துக்கோ, அப்புறம் ஓடு. அப்புறம் நீங்கள் ஆலோசனையின்படி கேட்டா 2025 ஓட போகிறீங்க. அப்புறம் உங்களெல்லாம் எடுத்துக்கொள்வார். யாருக்குமே ஆசை இல்லை போல இருக்க. கழுத இங்கேயே வாழ போறீங்களான்னு தோத்திரம் ஒரு மாதிரி செட்டில் ஆகிற மாதிரியே உட்காந்துருக்கீங்களடா. தோத்திரம் பிலிப்பு ரதத்தோட சேர்ந்துக்கோ. ஆலோசனை வருது உன் மேலே. எதோட சேர்ந்துக்கணுமோ அங்கோட சேர்ந்துக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. எதோட கர்த்தர் ஓட சொல்றாரோ ஓட பழகணும். ஆமென் சொல்லுங்க. தரிசனத்தோட ஓட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். ஒரு அனனியாட்ட ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். போய் நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போ. அங்க ஒருத்தன் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். ஆண்டவரே இவன் துன்பப்படுத்தினவன்ல, போயா போ. ஆலோசனை கொடுத்தா கண்டிப்பா அவனை கர்த்தர் எழுப்புவார். ஆலோசனைக்கு பல இடத்துக்கு போனீங்க, யூடியூப்பை பார்த்தீங்க, பல நபர்கிட்ட போய் உட்கார்ந்தீங்க. இல்லை, உங்களுக்கு ஒருத்தர் ஆலோசனை கர்த்தர் உண்டு. அவர் இந்த வருஷ துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் என் கண் அது மீது வைக்கப்பட்டிருக்கும் என்றா, உங்க குடும்பத்தின் மேல, பிள்ளைகள் மேல, வியாபாரத்தின் மேல தேவ கண் வைக்கப்படணும் என்றா, அவர் உங்களுக்கு ஆலோசனையையும் போதித்து வழி நடத்துவார். Please submit yourself. உங்களை ஒப்பு கொடுத்தா மட்டும் போதும்.
2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 15, 16 வாசிக்க கேட்போம். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் இங்கே இருக்கும். கடைசி வார்த்தையை திரும்பி வாசிங்க. என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் மவுண்ட் சபையிலே இருக்கும். என் நாமம் மவுண்ட் ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு நான் இந்த மவுண்ட் சபையை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் மவுண்ட் சபையில இருக்கும். கர்த்தருடைய கண் எங்க இருக்குமா? வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் அவருடைய கண் நம்ம மேலேயே இருந்துச்சான். சங்கீதம் 18:6 பாருங்களேன். எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டாராம். ஏன் ஆலயத்திலிருந்து என்ன கேட்டார்? ஏன்னா அவர் கண் இங்கே இருக்கு. என் பிள்ளை ஐயோ சர்ச்சில் வந்து கத்தம் போட்டு அழுத, என் பிள்ளை கண்ணீர் நெருக்கத்தில் உட்காந்து புலம்பி அழுத அப்படின்னு சொல்லி அப்படியே சர்ச்சில் கண் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஓரத்தில் என் கண்ணுக்கு தெரியாமல் உட்கார்ந்துட்டு இருந்து அழுது கொண்டிருந்தாலும் இந்த சபையில் ஒருவருடைய கண் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்க கண்ணீரை அவர் காண்பா, உங்கள் நெருக்கத்தும் அவருக்கு தெரியும். யோனா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்க. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னும் உடைய பரிசுத்த ஆலயத்தையே நோக்குவேன் என்றேன். 7ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. என் ஆத்துமா என்னை தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. எனக்கு தெரியும் சர்ச்சில் கர்த்தருடைய கண் இருக்கு. அவன் மீன் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அவனுடைய மைண்ட்ல எங்க இருந்துச்சு? சர்ச். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடிக்கடி, ரிச்சர்ட் உம்மராண்டை பற்றி, அவருடைய மனைவி ரூத்தை பற்றி. ரிச்சர்ட் உம்மராண்ட் வந்து ஒரு குழிக்குள்ள, இருட்டு குழிக்குள்ள, பாதாள குழிக்குள்ள பல மாதங்கள் உள்ள இருந்தார். அந்த மாதங்கள் இருந்த காலத்தில் எப்போ பகல் வருது, எப்போ இருள் வருது, என்ன டைமு ஒன்றும் தெரியாது ரிச்சர்ட் உம்மராண்டுக்கு. அப்போது அவர் வந்து சொல்கிறாரு, அவர் புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு, வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா 10 நாளைக்கு ஒரு நாள் ஒரு பாட்டில் மில்க் வரும், ஒரு ரொட்டி துண்டு விழும், ஒரு டம்ளர் தண்ணி வரும். வாரத்துக்கு ஒரு நாளோ 10 நாளைக்கு ஒரு நாளோ சொல்கிறாரு. அதை சாப்பிட்டு நான் பலன் அடைந்தேன். ஆனால் அவர் ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறாரு, ஒரு நாள் அப்படி சொல்கிறாரு, ஒரு நாள் என் இருதயம் அதிசயப்பட்டு களி கூறும், என் இருதயம் ரொம்ப சந்தோஷப்படும். அப்போ நான் நினச்சிக்குவேன், இன்னைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, எல்லாரும் சர்ச்சில் போய் கர்த்தரை துதிப்பாங்க, எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க அப்படின்னு என் இருதயம் களி கூறும். நான் அன்னைக்கு நினச்சிக்குவேன், தேவ பிள்ளைகள்லாம் சபையில் போய் ஆராதிச்சிட்டு இருக்கிறாங்க, நான் இங்கே ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அந்த இருள் குழியிலையும் சாப்பாடு இல்லாத நேரம், தண்ணி இல்லாத நேரம், ஒரு காரியமும் உறவு இல்லாத, பேசுறதுக்கு துணை இல்லாத நேரத்துலையும் அவள் இருதயம் ஆலயத்திலே நோக்கி இருந்தது. ஏன்னா கர்த்தருடைய கண் அந்த ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறபடினா, அந்த ஆலயத்தில் என் நெருக்கத்தில் நான் கூப்பிடும் போதெல்லாம் என் சத்தத்தை கேட்டவர். அல்லேலூயா, ஆமென். என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. ஏன் நான் எங்கேயோ குழிக்குள்ள இருந்து ஜெபிச்சாலும் என் ஜெபம் சர்ச்சுக்கு போகுது. ஏன்னா இங்கே அவருடைய கண் வைக்கப்பட்டிருக்கிறது. வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் அவருடைய கண் இங்கே வைக்கப்பட்டிருக்குமானா, சபையில் கர்த்தருடைய கண் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா 37ஆம் அதிகாரம் 14 17 வசனத்தை பாருங்க. 14 17
வசனம். எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து, ஐயோ கர்த்தரை நோக்கி, சத்துரு எழும்பி வந்து அசீரியர் ஆண்டவரே சனகரிப்பு எழும்பி கொக்கரிக்கிறானே, சத்துரு எழும்பி நிற்கிறானே, அவன் இப்படிப்பட்ட நிருபங்களை எழும்பி எழுத்தி என் ஜனங்களையும் என்னையும் பயமுறுத்துகிறானே, கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும், கர்த்தாவே நீர் உமது கண்ணை திறந்து பாரும், சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகள் எல்லாம் கேளும். உங்களை சத்துரு நெருக்குகையில், உங்களுக்கு சத்துரு விரோதமாய் கொக்கரிக்கையில், சத்துரு உங்களுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுகையில் ஆலயத்தில் கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களை குறித்து என்ன பேசினாலும், உங்களை குறித்து என்ன சொல்லினாலும், உங்களுக்கு விரோதமாய் எத்தனை வல்லமைகள் எழும்பினாலும் உங்களுக்கு ஒண்ணு தெரியணும், ஆலயத்தில் கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே போய் நான் கர்த்தரை தொழுது கொள்ளுவேன், அங்கே போய் ஆண்டவரிடத்தில் சொல்லுவேன், அங்கே போய் நிந்தையை அறிவிப்பேன். என் கண்கள் அல்ல, கர்த்தருடைய கண்களே. அல்லேலூயா. சங்கீதம் 50:15 வாசித்து பாருங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை 7 பேர் மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, சபையில் நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எஸ்ரா 5:5 வாசித்து பாருங்க. எஸ்ரா 5:5. ஆனாலும் இந்த செய்தி தரிவினிடத்திற்கு போய் எட்டுகிற வரைக்கும் இவர்கள் யூதருடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடிக்கு அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அதை குறித்து அவர்கள் சொன்ன மறுமொழியை கடிதத்தில் எழுதி அனுப்பினார்கள். சொன்ன கர்த்தருடைய கண்கள் ஆலோசனை வழி நடத்துதல். இரண்டாவது, கர்த்தருடைய கண்கள் உங்களுக்கு ஆபத்து நேரத்தில், நெருக்கத்தின் நேரத்தில் ஆலயத்தில் கர்த்தருடைய கண் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் மேலே கண், ஆலயத்தின் மேலே கண். மூன்றாவது, கர்த்தருடைய கண் எது மேலே வைக்கப்பட்டிருக்கு? வாஸ்தல்ல, ஒருத்தன் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு, ஆரம்பிக்கும் போது ஒருத்தன் தடுக்க வர்றான். நெகேமியா 152 வருஷம் கட்டப்படாத ஒரு அலங்கத்தை 52 நாளில் கட்டுறதுக்கு பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு கிஸ்லியு மாதத்திலிருந்து நிசான் மாதம் வரைக்கும் அவன் டிராவல் பண்ணி ராஜாட்ட நிருபங்களை வாங்கி எழுதி வாங்கிட்டு டிராவல் பண்ணி போகிறான். அங்கே போய் சில மனிதர்களை எருசலேமில் கூட்டிக் கொண்டு எருசலேமில் வேவு பார்த்து ஆலயம் விழுந்து கிடக்கிறது, அலங்க விழுந்து கிடக்கிறது, வாசல் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. சில மனிதர்களை கூட்டிக் கொண்டு போய் வேவு பார்த்து ஒன்றுமே செய்யலை, ஒன்று வேலையே ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடி சன்பலாத் வந்தாச்சு, அதுக்கு முன்னாடி தொபியா வந்தாச்சு. ஒரு வேலையே ஆரம்பிக்காத காலகட்டத்திலேயே சன்பலாத் தொபியா வந்தாங்க. 4ஆம் அதிகாரத்தில் எழும்பி வந்தாங்க. 5ஆம் அதிகாரத்தில் உள்ள இருக்கிற சத்துருவே, உள்ள இருக்கிற கூட இருக்கிற ஆளுவே சத்துருவா எழும்பி வந்தாங்க. 6ஆம் அதிகாரத்தில் 7 மாதம் 12ஆம் தேதி பிரதிஷ்டை பண்ணும்போது கள்ளத்தீர்க்கதரிசியாகிய சமாயா வந்தான். அவன் சன்பலாத் இன்னொரு பக்கம் வந்தான். எல்லாம் வந்துட்டேன். இங்கே பாருங்களேன், ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது தடுக்க சத்துரு எப்பயுமே வருவான். ஒரு தரிசனத்தை தடுக்க சத்துரு வருவான், ஒரு ஊழியத்தை தடுக்க சத்துரு வருவான், ஒரு வேலையை செய்யும் போது தேவநாம மகிமைக்கு செய்யும் போது பிசாசு தடுக்க வருவான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் இறுதி முதல் என் கண்கள் அது மீது வைக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் தடுத்திருப்பான். மூப்பரின் வேலையை தடுக்காதபடிக்கு அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்க கையை தட்டி
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.